குழையாமல் உதிரி உதிரியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து 20 நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. இங்கே பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தியாச்சு. இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா பழமான தக்காளி சேர்த்திக்கலாம். இது கூடவே மல்லி புதினாவும் சேர்த்திக்கலாங்க. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், பிரியாணி மசாலா சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு புளிக்காத தயிராக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாங்க. சிக்கன் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியும் சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன்னா உதிரி உதிரியாக டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.